ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்புல 3வது பாடம் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ், அதை பார்த்துக்கோங்க. அப்ப இந்த 3வது பாடத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். என்ன அப்படின்னா காந்தத்தினுடைய அடிப்படை பண்புகள் இல்லையா? அப்ப காந்தத்துக்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நிறைய கலை சொற்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. சோ அந்த சொற்களை பயன்படுத்தி இதனுடைய பண்புகளை விளக்கி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு காந்தம், அதுவும் மனிதர்களால தயாரிக்கப்பட்ட ஒரு காந்தம், செயற்கை முறையில தயாரிச்சது. அந்த மாதிரியான காந்தங்களுக்கு பேர் இருக்கு, சட்ட காந்தம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க லேப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரெட் கலர்ல ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க இல்லையா, காந்தம். சரி, ஒரு சட்ட காந்தம். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். சரியா? உங்க புக்ல 2 கலர்ல கொடுத்திருப்பான், ரெட் கலர், ப்ளூ கலர் அப்படி கொடுத்திருப்பான். நமக்கு அது தேவையில்லை. சரி, இதுல இருக்கு இல்லையா, இந்த புள்ளி, இத தென்முனைன்னு எடுத்துக்கிறேன், இது வடமுனை. சோ அந்த காந்தத்தை இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம் இல்லையா? சோ இடது பக்கத்துல தென்முனையும் வலது பக்கத்துல வடமுனை. சரி, ஒரு காந்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காந்தத்தினுடைய 2 பக்கத்துல இருக்கக்கூடிய முனை வலிமை, இங்கிலீஷ்ல போல் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. அந்த முனை வலிமை எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஏன்னா சட்ட காந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பக்கத்தினுடைய அந்த தடிமனும் சமமா இருக்கிறதுனால முனை வலிமையும் சமமா இருக்கும். இதே மாதிரி முதல் பாடத்துல படிச்சோம், நினைவு இருக்கா? என்னது? 2 மின்னூட்டங்கள், ஒன்னு -q, இன்னொன்னு +q, இரண்டும் சம தொலைவில் பிரித்து வைக்கப்படும். அங்க தொலைவுக்கு என்ன லெட்டர் கொடுத்திருப்பீங்க? 2a, மைய புள்ளி O. அதே மாதிரிதான் இங்கேயும். அங்க என்ன? மின்னூட்டம் இல்லையா? இங்க காந்த மின்னூட்டம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது முனை வலிமை. அப்ப மின்னூட்டத்துக்கு லெட்டர் Q தானே? இங்கேயும் அதே மாதிரிதான் மின்னூட்டம். ஆனா என்ன மின்னூட்டம்? காந்த மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் சார்ஜ். அதே மாதிரி இந்த சைடும் the same QM, ரெண்டும் ஒரே வலிமை தான். சரியா? சரி, இதனுடைய மைய புள்ளிய ஓன்னு எடுத்துக்கிறோம். நல்லா பாத்துக்கணும். இந்த காந்தத்துடைய மொத்த வடிவியல் நீளம், வடிவியல் நீளம் என்னன்னு தெரியுமா? இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்குள்ள அந்த நீளத்தை வடிவியல் நீளம் சொல்லுவோம். நம்ம எடுத்துக்க போறது காந்த நீளம் அப்படின்னு சொல்லுவோம். காந்த நீளம்ங்கிறது இந்த முனையினுடைய இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்குள்ள நீளம். இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள நீளம் தான் 2L. ஓகே, அப்ப மையத்துல இருந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் L, அதே மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் L. இது L, இது L, மொத்தம் 2L. இந்த 2Lங்கிறது காந்த நீளம். புரியுதா? இந்த நீளத்துக்கு என்ன பேரு? காந்த நீளம். இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் உள்ளது வடிவியல் நீளம். சரி, சோ அப்ப ஃபர்ஸ்ட் பண்பை எழுதுவோம். காந்த இருமுனை. காந்தத்துக்கு 2 முனை இருக்கு இல்லையா? வடமுனை, தென்முனை. காந்த இருமுனை திருப்பு திறன். சரியா? இந்த திருப்பு திறனுக்கு என்ன லெட்டர்? முதல் பாடத்துல திருப்பு திறனுக்கு P அப்படின்னு படிச்சோம். என்ன ஃபார்முலா படிச்சோம்? P வெக்டார் ஈக்குவல் டு, ஏன்னா அங்க மின் இருமுனை திருப்பு திறன் ஒரு வெக்டார் அளவு சமம். என்ன படிச்சோம்? ஏதேனும் ஒரு மின்னூட்டத்தை அந்த 2 மின்னூட்டங்களுக்கு இடையேயான தொலைவினால் பெருக்க கிடைப்பது Q × 2a. ஒரு மின்னூட்டத்தை 2 மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பது. இங்க என்ன வரும்? காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கு இங்க P தான். ஒரு வித்தியாசம் தெரியணும் இல்லையா? இது மின் இருமுனை திருப்புத்திறன், இது காந்த இருமுனை, காந்தம், மேக்னெட்டிக். சோ அதனால M. காந்த இருமுனை திருப்புத்திறன் என்பது என்னது? இங்க சொன்னீங்க ஏதேனும் ஒரு மின்னூட்டத்தை. இங்க என்ன சொல்லணும்? 2 பக்கமும் மின் வலிமை இல்லையா, சாரி, காந்த வலிமை எப்படி இருக்கும், அல்லது முனை வலிமை எப்படி இருக்கும்? சமமா இருக்கும் சொன்னேன். அப்ப ஏதேனும் ஒரு முனை வலிமை அல்லது ஏதேனும் ஒரு காந்த மின்னூட்டத்தை QM, அந்த 2 என்னது முனை வலிமைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, அந்த தொலைவுக்கு ஒரு பேர் இருக்கு, காந்த நீளம் இல்லையா? என்னது? 2L. அதால பெருக்க கிடைப்பது. பொதுவா இந்த 2L க்கு ஒரு ஷார்ட்டா ஒரு லெட்டர் கொடுத்திருப்போம் புக்ல, D அப்படின்னு கொடுத்திருப்போம்.
Dங்கிறது வேற ஒண்ணு இல்ல, Dங்கிறது காந்த நீளம். காந்த நீளம் இது ஒரு வெக்டார். எங்க இருந்து எங்க? தென்முனையிலிருந்து வடமுனைக்கு. அப்ப அதுக்கு ஒரு திசை இருக்கு, அதனாலதான் இங்க வெக்டார் போட்டிருக்கோம் ஆரோ மார்க். நமக்கு தெரியுமானா சைடுல எழுதிக்கிறேன். D வெக்டார். D வெக்டார் எப்படி எழுதலாம்? அதனுடைய எண் மதிப்புல எழுதும்போது ஈக்குவல் 2l. ஏன்னா காந்த நீளங்கிறது 2l தானே, அதுக்கு இன்னொரு லெட்டர் தான் D வெக்டார். அப்ப இது எப்படி எழுதலாம்? Pm வெக்டார் ஈக்குவல் டு Qm இன்டு 2l இப்படின்னு எழுதுவாங்க. ஓகேவா? இதுதான் காந்த இருமுனை திருப்புத்திறன். அப்ப காந்த இருமுனை திருப்புத்திறன் வரையறை எப்படி சொல்லுவீங்க? ஒரு காந்தத்தினுடைய ஏதேனும் ஒரு ஏதேனும் ஒரு முனை வலிமை. முனை வலிமைனா இந்த சைடுல முனை வலிமை தான் என்னது? காந்த மின்னூட்டம். இந்த சைடுல முனை வலிமையையும் காந்த மின்னூட்டம் சொல்லலாம். ரெண்டுமே சமமா இருக்கு. அப்ப ஏதேனும் ஒண்ணு அதான் QM எடுத்துருக்கேன். அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு அதான் காந்த நீளத்தினால பெருக்க கிடைப்பது காந்த இருமுனை திருப்புத்திறன். அலகு எதனுடைய அலகு? காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய அலகு. அலகு எப்படி எழுதலாம்? அலகு என்ன அலகு? இந்த இருக்குல்ல ஃபார்முலா இதுதானே, QM காந்த மின்னூட்டம் அல்லது முனை வலிமை. இதுக்கு என்ன அலகு அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் இன்டு 2l. 2l என்னது? நீளம், காந்த நீளம். நீளத்தை எதுல அளப்பீங்க? மீட்டர். அப்ப சமம் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஓகே. தென் இது வந்து என்ன அளவு அப்படின்னா வெக்டார் அளவு. சொன்னேன் இல்லையா, காந்த இருமுனை திருப்புத்திறன் எங்கிருந்து எங்கு? தென்முனையிலிருந்து வடமுனை நோக்கி. அப்ப இது ஒரு வெக்டார் அளவு. எங்க இருந்து? தென்முனை சவுத் டு நார்த், தென்முனையிலிருந்து வடமுனை. சரியா? ஓகே. இரண்டாவது பண்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தப்புலம். காந்தப்புலம் காந்தப்புலம் அப்படின்னா என்னன்னா இந்த இருக்குல்லையா, இந்த காந்தம், இந்த காந்தத்தை சுத்தி என்ன இருக்கும்? ஒரு காந்தப்புலம் இருக்கும், ஒரு காந்த வலிமை இருக்கும் அல்லது காந்த விசை இருக்கும்னு சொல்லிருப்பீங்க. அது எப்ப தெரியும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இன்னொரு காந்தத்தை கொண்டு வரேன். இப்படி ஒரு காந்தம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது சவுத்து, இது நார்த்து, தென்முனை வடமுனை. நமக்கு தெரியும் எப்பவுமே ஒரு காந்தத்தினுடைய வடமுனை இன்னொரு காந்தத்தினுடைய தென்முனையை கவரும், ஈர்க்கும். ஒருவேளை இங்க வடமுனை இருந்து இங்க தென்முனை இருந்தா ஒன்றை வந்து விரட்டும். மொத்தத்துல ஒரு விஷயம் நம்மளால என்ன பண்ண முடியும்? உணர முடியும் இல்லையா? அப்ப நான் எதை வேணா வச்சுக்கலாம். இங்க சவுத் வைக்கிறேன், இங்க நார்த்து. அப்ப ஒரு காந்தத்தை சுத்தி வெளியே இருக்கக்கூடிய காந்த விசையை எப்படி உணர முடியும்? அதுக்கு பக்கத்துல இன்னொரு காந்தத்தை கொண்டு வரும்போது இந்த காந்தத்தினுடைய தாக்கம் அது மேல படும். அப்ப என்ன ஆகுது? கவரப்படுது. அப்ப அது உணரக்கூடிய அந்த விசையை தான் என்ன சொல்லுவாங்க? காந்த விசை. அப்ப காந்த விசை எங்க இருக்கு? இந்த காந்தத்துக்கு இந்த காந்தத்துக்கு இடையில இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது காந்த விசை அல்லது காந்தப்புலம். சரியா? வரையறை இருக்கும். அப்ப காந்தப்புலம்ங்கிறது ஒரு வெக்டார் அளவு. படிச்சிருப்பீங்க காந்தப்புலம். காந்த விசை கோடுகள் எங்க இருந்து எங்க? வடமுனையிலிருந்து தென்முனை. அப்ப காந்தப்புலம் என்கிறது இப்ப நான் இங்க வச்சிருக்கேன் இல்லையா, இது என்னது? தென்முனை. இதுக்கு ஒரு வலிமை இருக்கும், அதான் முனை வலிமை அப்படின்னு சொல்லுவோம். முனை வலிமைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அதை என்ன சொல்லலாம்? காந்த மின்னூட்டம் சொல்லலாம் இல்லையா? இப்ப என்ன எடுக்கலாம்னா இதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம், ஓரலகு. அப்ப ஓரலகு மதிப்புடைய ஓரலகு மதிப்புடைய முனை வலிமை அல்லது காந்த மின்னூட்டம் உணரும் விசை. இது உணரக்கூடிய விசை தானே காந்த விசை. அப்ப என்ன எழுதுவீங்க? ஓரலகு வலிமையுடைய காந்த மின்னூட்டம் உணரும் விசை. இப்படி எழுதலாம். இது ரெண்டுமே வெக்டார். வேணா ஸ்கேலார் எழுதினீங்கன்னா இப்படி போடணும். B வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் F வெக்டார் பை QM. இப்படி எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? அப்ப B is equal to F by QM. ஓகேவா? சோ இதனுடைய அலகு பாப்போமே. அலகு இது ஸ்கேலார்ல இருக்கு, இது வெக்டார்ல இருக்கு. அலகு பாருங்க, விசையின் அலகு என்னது? நியூட்டன் பை QM. QM இங்க இருக்கு பாருங்க. QM உடைய நேரடி அலகு என்னது? AM. அப்ப AM இது மேல வரும்போது என்ன வரும் அப்படின்னா நியூட்டன். இது ரெண்டு மேல வரும்போது பவர்ல மைனஸ் வரும். சோ இது வந்து இதனுடைய அலகு. அப்ப காந்தப்புலத்தினுடைய வரையறை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓரலகு முனை வலிமை உடைய அல்லது காந்த மின்னூட்டம் உடைய காந்தமானது, ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய காந்தமானது உணரக்கூடிய விசை
இல்லையா? இந்த காந்தப்புலம் இந்த காந்தத்தினுடைய தாக்கம் இங்க இருக்கும். இந்த காந்தத்தை சுத்தி இருக்கக்கூடிய காந்தப்புலம் இங்க செயல்படும். அப்ப இது உணரக்கூடிய அந்த விசையை என்ன சொல்லுவோம்? காந்த விசை அப்படின்னு சொல்லுவோம். சரி, கேள்வி. அடுத்து மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா காந்தத்தினுடைய வகைகள். காந்தத்தின் வகைகள். காந்தத்தினுடைய வகைகளை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு இயற்கை காந்தம், இயற்கை காந்தம். இன்னொன்னு வந்து செயற்கை. செயற்கைங்கிறது நாம வடிவமைக்கிறது எல்லாமே செயற்கை. இயற்கை காந்தத்துக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இரும்பு, ஃபெரஸ்ன்னு சொல்லுவாங்க. the next கோபால்ட், நிக்கல். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஃபெரோ காந்த பொருட்கள் சொல்லுவாங்க என்னவோ. சோ இந்த மூணும் இல்லையா? அப்படி நிறைய இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இயற்கையில கிடைக்கக்கூடிய காந்த பொருட்கள். ஆனா என்ன அப்படின்னுடைய இதனுடைய முனை வலிமை, இந்த இருக்கு, இதனுடைய முனை வலிமை வந்து எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். வலிமை குறைவு, காந்தத்தன்மை கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வடிவம் சீரா இருக்காது. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ப்ராப்பரா அது சர்க்கிள்னு சொல்ல முடியாது, வட்டம் சொல்ல முடியாது, உருளைன்னு சொல்ல முடியாது, செவ்வகம்னு சொல்ல முடியாது. ஒரு வடிவமற்றது அப்படின்னு என்ன சொல்லணும்னா ஒரு ஒழுங்கற்ற வடிவம். வடிவமற்றன்னு சொல்லக்கூடாது, அதுக்குன்னு ஒரு என்ன கிடையாது, குறிப்பிட்ட ஒரு வடிவம் கிடையாது இல்லையா? அப்ப ஒழுங்கற்ற வடிவம், ஒழுங்கற்ற வடிவம். ஆனா செயற்கைங்கிறது நாம வடிவமைக்கக்கூடியது. இதனுடைய வலிமை, வலிமை வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் சொல்ல போனா இது ஒழுங்கற்ற வடிவம், இது ஒழுங்கான வடிவம். ஒழுங்கான வடிவம் இல்லையா? சோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், என்னென்ன வடிவம் சொல்லலாம்? நிறைய வடிவங்கள் இருக்கு. வட்ட வளையம் இருக்கு இல்லையா? செவ்வக வடிவம் இருக்கு, உருளை இருக்கு, உருளை வடிவம் எக்ஸாம்பிள் இல்லையா? உருளை வடிவம். வேற என்ன சொல்லலாம்? செவ்வகம், இப்படி சொல்லலாம். சரியா? எக்ஸாம்பிள் வந்து இந்த சட்ட காந்தம், சட்ட காந்தம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இவ்வளவுதான். இனி இதை வந்து பிரிச்சிருப்பான். காந்தத்தை வந்து காந்தத்தினுடைய பண்புகள் எப்படின்னா ஒரு காந்தத்தை வந்து நம்ம கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே எப்படி நிக்குமா? வட தென் துருவத்துல தான் நிக்கும் இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பூமிக்கு வந்து வடமுனை தென்முனை இருக்கும். சோ அதனுடைய வடமுனை தென்முனை திசையில தான் இந்த சட்ட காந்தத்தை தொங்க விட்டோம் அப்படின்னா நிக்கும். சரி, உங்க புக்ல டயக்ராம் இருக்கும் ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காந்தத்தை நான் ரெண்டா உடைக்கிறேன்னு வச்சுக்கேன். இந்த காந்தம், ஒரு காந்தம் இப்படி இருக்கு, இப்படி ஒரு காந்தம் இருக்குன்னு வச்சுங்களேன். இது தென்முனை, இது வடமுனை. இதனுடைய நீளம், இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள நீளத்தை வந்து என்ன சொல்லுவோம்? காந்த நீளம் 2L சொல்லுவோம். ஆனா இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து வடிவியல் நீளம். எப்பவுமே வடிவியல் நீளம் காந்த நீளத்தை விட அதிகமா இருக்கும். சரி, இதனுடைய மையப்புள்ளி ஓன்னு எடுத்துப்போம். நான் இப்ப என்ன பண்றேன்னா இது ரெண்டா கட் பண்றேன், உடைக்கிறேன். உடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு ரெண்டு துண்டு. இப்படி ஒரு துண்டு, இது இன்னொரு துண்டு, இன்னொரு துண்டு இப்படி கிடைக்கும். சரியா? இந்த ரெண்டு துண்டினுடைய முனை வலிமை எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா முனைகள் மாற்றப்படுது. முதல்ல இது என்ன இருந்துச்சு? தென்முனை இருந்துச்சா? இது என்ன இருந்துச்சு? வடமுனை இருந்துச்சு. இப்ப தென்முனை உடையும் போது இதா மாறும், இதா மாறும், வடமுனையே மாறிடும். கரெக்டா? திருப்பி என்னன்னா உடைச்ச பிறகு நீங்க அப்படியே சேர்த்து பாருங்க, சேராது. இல்ல ஒரு காந்தத்தை உடைச்சிட்டு அப்படியே ஒட்ட வச்சு பாருங்க, ஒட்டாது. அப்படின்னா ஒன்றி ஒன்று விரட்டுது. அப்ப விரட்டுறதுக்கு காரணம் என்ன? இது வடமுனை, இது என்ன வந்திருக்கும்? வடமுனை. புரியுதா? அப்ப இது தென்முனை. பாரு, துருவம் மாற்றப்படுது. அப்ப ஒரு காந்தத்தினுடைய முனை வலிமை வந்து சமமா இருக்கும். ஒரு காந்தத்தை வந்து சமமா ரெண்டு துண்டா வெட்டும் போது ரெண்டு காந்தத்தினுடைய வலிமையும் சமமா இருக்கும். ஆனா என்ன ஆகுதுன்னா துருவங்கள் மாற்றப்படுது இல்லையா? இது தென்முனை, உடையும் போது இது வடமுனையா மாறிடுது. இல்ல ஒரு காந்தத்துக்கு தென்முனை இருந்தா கண்டிப்பா இன்னொரு வடமுனை இருக்கும். அப்ப இதுவும் எதா மாறிடுது? வடமுனை. ஏன்னா திருப்பி சேர மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. திருப்பி வச்சீங்கன்னா ஒட்டும். அப்ப இது வடமுனை, இது தென்முனையா வந்து மாற்றப்படுது. சரியா? இப்படி சொல்லலாம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? இந்த இருக்கு இல்லையா, இந்த காந்தத்தை வந்து இரும்பு துருவல்கள், இரும்பு துருவல் தெரியும் இல்லையா? இரும்பு துருவல்னா உங்களுக்கு தெரியும், துரு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அந்த துருவல்ல தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா எங்க அதிகமா துருவல்கள் ஒட்டி இருக்கும் அப்படின்னா இந்த முனைகள்ல அதிகமா ஒட்டி இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த முனைகள்ல வந்து அதிகமா ஒட்டி இருக்கும், இங்க எல்லாம் கம்மியா தான் இருக்கும். அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஒரு காந்தத்தினுடைய முனையில தான் வலிமை வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கறது தெரியுது.
சரி, இன்னொன்னு என்ன சொன்னேன், இதனுடைய மொத்த நீளம் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் உள்ளது இல்லையா, இதுல இருந்து இந்த புள்ளி வரைக்கும் உள்ள தொலைவு வந்து காந்த நீளம் அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த அத்தத்திலிருந்து இந்த அத்தம் வரைக்கும் உள்ள நீளத்தை வந்து வடிவியல் நீளம் அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னேன். அப்ப எது அதிகம், வடிவியல் நீளம் தான் அதிகம். அப்ப காந்த நீளத்துக்கும் வடிவியல் நீளத்துக்குள்ள விகிதம் எப்படி போடுவீங்க, காந்த நீளம் டிவைடட் பை வகுத்தல் வடிவியல் நீளம் 5/6. அதாவது வடிவியல் நீளம் 6 மடங்கு இருந்துச்சு அப்படின்னா காந்த நீளம் அதுல வந்து 5 மடங்கு. அப்ப வகுத்த என்ன வரும், 0.833 அப்படின்னு கிடைக்கும். சோ இதுதான் முக்கியமான ஒரு கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.